ஆளுநர் RN ரவி தொடர்ந்து நிர்வாக சிக்கல்களை ஏற்படுத்தி வருவதாகவும் அவரை மத்திய அரசு திரும்ப பெற வேண்டும் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் அரசுக்கு தலைவலி கொடுப்பதாக எண்ணி நிர்வாகத்துக்கு முட்டைக்கட்டை போடுவதாக குற்றம் சாட்டியுள்ளார். RN ரவி அவர்கள் ஒரு ட்ரபிள் மேக்கர், எப்போதுமே சர்ச்சைகளை உருவாக்கக்கூடியவர். ஏற்கனவே அவருக்கு அப்படி ஒரு முத்திரை உண்டு. அதை மறுபடியும் உறுதிப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். தமிழ்நாடு அரசுக்கு தலைவலி கொடுப்பதாக எண்ணிக்கொண்டு ஆட்சி நிர்வாகத்திற்கு முட்டுக்கட்டை போடுகிறார், நெருக்கடிகளை தருகிறார், நிர்வாக சிக்கல்களை ஏற்படுத்தி வருகிறார். அது அவருடைய போக்காக, இயல்பான போக்காகவே இருக்கிறது என்பதால் அவரை திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். திருப்பத்தூரில் அரசு மருத்துவர் வீட்டில் வீட்டு வேலை செய்வது போல் நடித்து 20 சவரன் நகையை திருடிய கணவன் மனைவி போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். வேலைக்கு சேர்ந்த 2 மாதத்தில் முதலாளியை முக்காடு போட வைத்த திருட்டு வேலையின் பின்னணி என்ன? இந்த தொகுப்பில் பார்க்கலாம். அரசு மருத்துவர் வீட்டில் வேலைக்கு சேர்ந்த 2 மாதத்தில் 20 சவரனை லவுட்டிய குடும்ப களவாணிகள் இவர்கள்தான். அப்பாவி நாடகம் போட்டு தப்பிக்க முயன்ற ஜோடிக்கு கையில் காப்பு போட்டு பாடம் புகட்டியதன் பின்னணி என்ன? திருப்பத்தூர் அட்வொகேட் ராமநாதன் நகரைச் சேர்ந்த கலைச்செல்வனின் மனைவி சங்கரி புதூர் நாடு மலைப்பகுதியில் மருத்துவராக பணியாற்றி வருகிறார். கடந்த 9ஆம் தேதி மருத்துவர் சங்கரி பீரோவில் இருந்து தனது நகைகளை எடுத்து சரிபார்த்த போது அதில் 20 சவரன் காணாமல் போனது தெரிந்து அதிர்ச்சியடைந்தார். என்ன செய்வதென்று திணறிய அவர் கணவருடன் சென்று திருப்பத்தூர் நகர காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். வழக்கு பதிவு செய்து விசாரித்ததில் சங்கரியின் வீட்டிற்கு அடையாளம் தெரியாத யாரும் வந்து சென்றது போல எந்த தடயமும் சிக்கவில்லை. சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போதிலும் துப்பு கிடைக்கவில்லை. இதனால் சங்கரியின் வீட்டில் வசிக்கும் யாராவது தான் திருட்டில் ஈடுபட்டிருக்க வேண்டும் என்றும் முடிவுக்கு வந்தனர். சங்கரியை அழைத்து விசாரிக்க நீண்ட யோசனைக்கு பிறகு தன்னுடைய வீட்டில் வேலை பார்த்து வந்த மல்லிகாவின் மீது சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. உடனே மல்லிகாவை காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து விசாரித்துள்ளனர். போலீசாரை கண்டதும் பேகுனாஷாப் என்ற பாணியில் நாடகம் போட்டவரிடம் காவல்துறையினர் தங்கள் பாணியில் விசாரிக்க அப்போது உண்மையை உளறியிருக்கிறார். மருத்துவராக வேலை பார்ப்பதால் வீட்டு வேலைகளை கவனித்துக் கொள்ள பணிப்பெண் யாராவது கிடைத்தால் நன்றாக இருக்கும் என்று சங்கரி நினைத்துள்ளார். அப்போதுதான் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு திருப்பத்தூர் புதுப்பேட்டையைச் சேர்ந்த மல்லிகாவின் அறிமுகம் அவருக்கு கிடைத்துள்ளது. நேரம் தவறாமல் வேலைக்கு செல்லும் மல்லிகா அதே நேரம் தவறாமல் முதலாளி வீட்டில் திருட்டிலும் ஈடுபட்டுள்ளார். சங்கரியின் படுக்கை அறையில் வைத்திருக்கும் பீரோவில் இருந்து சிறுக நகைகளை கொள்ளையடித்து 20 சவரன் நகைகளை அபே செய்திருக்கிறார். இதனையடுத்து திருட்டில் மல்லிகாவிற்கு அவரது கணவர் உடந்தையாக இருந்தது தெரியவர காவல்துறையினர் அவரையும் கைது செய்திருக்கின்றனர். திருட்டு நகைகளை மீட்டு இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்துள்ளனர். அரசு மருத்துவர் வீட்டில் வீட்டு வேலை செய்வது போல் நடித்து 20 சவரன் நகைகளை திருடிய வழக்கில் கணவன் மனைவி கைது செய்யப்பட்டிருப்பது திருப்பத்தூரில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது.